பகல் பொழுது நேரத்திலும் ஒரு கிணற்றுக்குள்ள நட்சத்திரம் பிரதிபலிக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதை பத்தி தான் எனக்கு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயம் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இது. இந்த ஆலயத்துல மூலவர் பார்த்தீங்கன்னா தேவநாத சுவாமிகள்னும், அம்மையாருடைய பெயர் பார்த்தீங்கன்னா செங்கமல தாயார்னு இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல எண்ணற்ற அற்புதங்களும் அதிசயங்களும் அதே சமயம் ஆச்சரியங்களும் நிகழ்ந்த ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. ஏன்னா இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா மூலவரா இருக்கக்கூடிய தேவநாத சுவாமியை தரிசனம் செய்தா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை மகா செல்வங்கள் கிடைக்கும். ஒரு திருமண தடை இருக்கிறவங்கள திருமண தடைகள் எல்லாம் விலகும். அதனுடைய புராண கால தத்துவம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மனுக்கும் ஆதிசேஷனா இருக்கக்கூடிய, அதாவது மகாவிஷ்ணுனுடைய படுக்கையா இருக்கக்கூடிய இந்த ஆதிசேஷன் பாம்புக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டி ஒண்ணு நிகழுது. அதாவது தேவநாத சுவாமிகளுடைய யார் இந்த முதல்ல தாகத்தை தீர்ப்பாங்க, அதாவது தேவநாத சுவாமிக்கு தாகம் ஏற்படுது, அந்த தாகத்தை 2 பேர்ல யார் முதல்ல போய் தீர்க்க முடியும்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி உருவாகுது. அதுல பிரம்மா என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு உன்னதமான நீர் தானே இறைவனுக்கு படைக்கப்படணும், ஸோ உன்னதமான நீரை தேடி அவர் போறாங்க. ஆனா ஆதிசேஷனும் என்ன செய்யறாருன்னா பூமியை பிளந்து, அவருடைய வாழாள பூமியை பிளந்து நீர் எடுத்து தேவநாத சுவாமிக்கு அவங்க கொடுக்கறாங்க. அப்ப அவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்படுது. அந்த இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு பேரு சேஷ தீர்த்தம், அதாவது பாம்பனுடைய ஆதிசேஷனால உருவானதுனால சேஷ தீர்த்தம்னு அதற்கு பெயர் சூட்டப்படுது. அந்த கிணற்றுக்குள்ள பகல் பொழுதுல கூட நட்சத்திரம் தெரிய வாய்ப்பு உள்ளதாக நமக்கு பக்தர்கள் நம்புறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இது முழுமையான பக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது தென்படும் என்பதுதான் இதுல ஒரு விசேஷமான ஒரு விஷயம். இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலைய லட்சுமணனுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக மாருதி சுமந்து செல்வதாக நம்ம ராமாயணத்துல படிச்சிருக்கிறோம். அந்த சஞ்சீவி மலையிலிருந்து ஒரு சிறு சிறு துண்டுகள் விழுந்ததுதான் இந்த திருகந்திபுரத்துல இருக்கக்கூடிய அந்த மலை. அத கௌஷக மலைன்னு அறியப்படுது. அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர், ஒரு மலைக்கு மேல உலகத்துல வேற எங்கேயுமே இருக்காது, அது திருவந்திபுரத்துல மட்டும்தான் அது சிறப்பு. 108 திவேத தேச ஸ்தலங்கள்ல மிகவும் உன்னதமான ஸ்தலம், அதே சமயம் தனி சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் ஹயக்ரீவருக்கு இதுதான். ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா வேதாந்திர தேசிகர்னு சொல்லுவாங்க. 1268 வாக்குல வாழ்ந்த ஒரு பெரும் மகான். அவரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் தவத்தால உருவேற்றி அந்த இறைவனுடைய காட்சியை அங்க கொண்டு வந்தாங்க. லக்ஷ்மியோடு இருப்பதனால அங்க கல்விக்கும் சிறந்தது, செல்வத்திற்கும் சிறந்தது. அப்ப படிக்கணும்னா அங்க போலாம், கடன் தொல்லையே அங்க போலாம், குழந்தை பாக்கியம் இல்லையே அங்க போலாம். ஒரு முறை திருகந்திபுரம் போயிட்டு வாங்க, எல்லையற்ற இன்பம் உங்களுக்கு கிடைப்பதும் என்பது மாற்று கருத்துல. நல்லதை பேசுவோம், நல்லது